நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16 18 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுரு ஒரு சாதாரண மனிதன், சாதாரண சீடன். ஒரு நாள் அருமை இரட்சகர் தன் சீடர்களை பார்த்து, நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். முற்றிலும் எதிர்பாராத விதமாக பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. இதை கேட்டவுடன் ஆண்டவரும் கூட அதிர்ச்சி அடைந்திருப்பார். எனக்கு சில நண்பர்கள் உண்டு. அவரிடம் எப்பொழுதாவது, பிரதர், உங்க வீட்டு டெலிஃபோன் நம்பர் என்ன என்று கேட்டால், சரி கொஞ்சம் இருங்க, நான் யோசனை பண்ணி சொல்றேன், இல்லைன்னா டைரியை பார்த்து சொல்றேன் என்பார். தன் வீட்டு டெலிஃபோன் நம்பர் கூட அவள் நினைவில் இருப்பதில்லை. சில சமயங்களில் நான், ஐயோ இன்னாருடைய டெலிஃபோன் நம்பர் எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட மக்கள் டக்குன்னு சொல்வார்கள், இதான் பிரதர் டெலிஃபோன் நம்பர் என்று. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது பெரிய ஆச்சரியமா இருக்கு, உங்க வீட்டு நம்பர் ஞாபகம் இல்லை, இது எப்படி ஞாபகம் வச்சிங்க என்று சொல்லி அவளை நான் கேலி செய்வதுண்டு. அது போலத்தான் இந்த பேதுருவும், பேதையான பேதுருவும் கூட, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன பொழுது உண்மையாகவே ஆண்டவர் ஆச்சரியம் அடைந்திருப்பார். வேறொரு காரியத்தையும் அவனுக்கு சொன்னார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், உண்மையில் நீ பேதுருதான்ப்பா, பேருக்கு ஏற்றபடி அடிச்சிய ஒரு அடி என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் பேதுருவுக்கு பேதுரு என்ற பெயரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறார். யோவான் 1:42 பார்த்தால் அவனுக்கு கேபா என்று வேறொரு பெயரை சொல்லிக் கொடுக்கிறார். இரண்டும் ஒன்றுதான். கிரேக்க மொழியில் பத்ரோஸ் என்பது பேதுரு, அரமைக் என்ற மொழியில் அதனை கேபா என்று சொல்கிறார்கள். இரண்டிற்கும் அர்த்தம் என்ன? பெரிய ஒரு கன்மலையின் மிக 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 சிறிய துண்டு, just a fragment of a big rock. ஆனால் அருள்நாதர் இயேசு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன பொழுது, இன்று இருந்து நாளை அழிய போகும் இந்த மனிதனை பற்றி அல்ல, ஒரு பெரிய கன்மலையின் மிக மிக சிறிய துண்டாக இருக்கும் அவனை பற்றி அல்ல. அவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என்று சொன்னார். எந்த கல்? ஏசாயா 28:16 சொல்கிறது, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு கல். அந்த கல் எப்படிப்பட்டது? பரீட்சிக்கப்பட்ட கல், வெளியேற பெற்ற கல், திட அஸ்திபாரம் உள்ள மூலைக்கல். சங்கீதம் 118:22 சொல்கிறது, அது மூலைக்கு தலைக்கல். வெறும் மூலைக்கல் அல்ல, மூலைக்கு தலைக்கல். இந்த வர்ணனைகள் அத்தனைக்கும் ஏற்றவர் அருள்நாதர் இயேசு தானே. ஆகவேதான் அவர் சொன்னார், இந்த கல். இந்த கல் என்பதற்கு கிரேக்கு மொழியில் பெட்ரா என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெத்ரா என்பதற்கு அசைக்க முடியாத கல், இம்மோபிள் ஸ்டோன் என்ற அர்த்தமா. ஏசாயா 28:16 அசைக்க முடியாத ஒரு கல்லைத்தான் விவரிக்கிறது. அது நம் அருள்நாதர் தான். இந்த கல் என்று சொன்னாரே, அப்படியானால் பேதுருவை பற்றி சொல்லவில்லையா? என் அன்புக்குரியவர்களே, யோவான் 2:19 முதல் 21 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, தன் சரீரத்தை பற்றி இயேசு பேசும் பொழுது இந்த ஆலயம் என்று சொன்னார், இந்த ஆலயம் என்று சொன்னார். இந்த கல்லென்று எப்படி சொன்னாரோ அதுபோல இந்த ஆலயம் என்று சொன்னார். யோவான் 6:58 பாருங்கள், நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்று சொன்னவர், இதுவே அந்த அப்பம் என்றார் தன் சரீரத்தை பற்றி. எனவேதான் இந்த கல் என்று சொல்லும் பொழுது அவர் தன்னைத்தான் குறிப்பிட்டார்.
ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னாயே பேதுரு, அந்த கல்லின் மேல்தான் நான் என் சபையை கட்டப்போகிறேன். கல்லின் மேல் ஒரு சபையா? நான் அடிக்கடி என் பிரசங்கத்தில் சொல்கிற உண்மை சரிதை ஒன்றை சொல்கிறேன் பாருங்கள். 1923 ஆண்டு ஜப்பான் நாட்டில் 1640 ஆண்டு கட்டப்பட்ட எடோ அரண்மனை என்ற ஓர் அரசனின் அரண்மனை பூகம்பத்தினால், பூமி அதிர்ச்சினால் பழுதுபட்டது. எனவே எல்லா பொறியாளர்களும் ஓடி வந்தார்கள். இதை மறுபடியும் செப்பனிட முடியுமா என்று பார்க்க அஸ்திபாரத்தை தோண்டி பார்த்தார்கள். அங்கே அவர் கண்ட காட்சிகள் உள்ளத்தை திடுக்கிடச் செய்தது. திட அஸ்திபாரம் என்று சொல்லப்படுகிற முக்கியமான மூளைக்கல்லை அவள் தோண்டி பார்த்த பொழுது அந்த கல்லுக்கு கீழே ஒரு எலும்பு கூடு நொறுங்கி போன நிலைமையில் இருந்தது. யாரும் திடுக்கிட்டனர். அந்த எலும்பு கூட்டினுடைய கைகள் பிரார்த்தனையில் இருப்பது போல இருந்தது. அதை சுற்றிலும் தங்க நாணயங்கள் ஏராளமாக தூவப்பட்டிருந்தன. பரம்பரையான சரிதையை படித்து பார்த்தார். அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது? அந்த பழைய நாட்களில் ஒரு அரண்மனையை அரசன் கட்ட எத்தனித்தார். அவனுடைய வேலைக்காரரில் மிகவும் உண்மை உள்ள, வெகுநாள் அங்கு பணிபுரிந்த இந்த வேலைக்காரன் அவிதமாக புதைக்கப்படுவானான். அவனுடைய அனுமதியோடு அவனும் அதை பெரிய பெருமையாக எண்ணுவானான். அவனை புதைக்க வைத்து அல்லது புதைத்து படுக்க வைத்து மூளைக்கல்லை அவன் மீது வைத்து அதன் பிறகு கட்டும் பொழுது அந்த உடல் அப்படியே நொறுங்கி போக, சிதைந்து போக. என் அன்புக்குரியவர்களே, எபேசியர் 2:21 சொல்கிறது, இயேசுவாகிய அவர் மேல் தேவனுடைய ஆலயமாகிய சபை கட்டப்பட்டு வருகிறது என்று. ஆம், இயேசுவே மூளைக்கல், இயேசுவே திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கு தலைக்கல். அப்படி உடலோ நொறுக்கப்பட்டது. அப்படி உடல் நொறுக்கப்பட்டது. நாம் ஆகவேதான் என்று சொல்கிறோம், அவரே அஸ்திபாரம், அவரே திட அஸ்திபாரம் என்று. 1986 அன்று மே 21 நடந்த ஒரு கோர விபத்தில் என் அன்பு மகள் ஏஞ்சல் பரிதாபமாய் மாண்டு போனாள். காருண்யா பொறியியல் கல்லூரி என்ற கல்லூரியை கட்டுவதற்கான பணத்தை நான் கடனாக பெற வங்கிக்கு போய்கொண்டிருந்த வழியில் தான் இது நடந்தது. அது வரைக்கும் அவள் அந்த கல்லூரியை பார்க்கவே இல்லை. இவ்வளோ வாஞ்சியோடு வந்து கொண்டிருந்தாள். பார்க்காமலேயே இறந்து போனாள். ஆகவே நான் காருண்யா பொறியியல் கல்லூரிக்கு போகும் பொழுதெல்லாம் ஆசிரியர்களுக்கும் சரி, மாணவ மாணவிகளுக்கும் சரி, நான் சொல்லும் ஒரு காரியம், இந்த கல்லூரி என் மகளுடைய இரத்தத்தின் மேல் நிற்கிறது என்று. அதுபோல தேவனுடைய திருச்சபை, ஈசிய திருச்சபை நிற்பது தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சிதைந்த உடலின் மீது, சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தின் மீது. இதை அவர் எப்படி கட்டி வருகிறாரா? சங்கீதம் 127:1 பாருங்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராகி என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் தான் ஒரு வீட்டை கட்ட வேண்டும். 1 தீமோத்தேயு 3:15 சொல்கிறது, தேவனுடைய ஆலயம் தேவனுடைய வீடு என்று. ஆகவே அவரே அதை கட்டுகிறார். எப்படி கட்டுகிறார்? கல்லை வைத்தா? இல்லை. 1 பேதுரு 2:5 சொல்கிறது, ஜீவனுள்ள கற்களை வைத்து, மனிதர்களாகிய நம்மை வைத்து, ஜீவனுள்ள நம்மை வைத்து கட்டுகிறார். ஆதியாகமம் 2:7 சொல்கிறது, மனிதனை மண்ணினாலே உண்டாக்கினார், தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று. இந்த ஜீவ ஆத்துமாக்களை கொண்டுதான் அவர் கட்டுகிறார். எப்படி கட்டுகிறார்? அப்போஸ்தலர் 2:47 சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன்
தினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். என் அன்புக்குரியவர்களே, எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான்? சற்று முன்பு பேராயர் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தார். 11/2/1955 ஆண்டு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு திருப்பத்தை நினைவு கூறும்படிக்கு 41 ஆண்டுகள் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு என் வாழ்விலும் கடந்து போயின. ஆம், அன்று வாழ்க்கை எனக்கு வெறுத்தது. வேலை இல்லை, நோய், குடும்பத்தில் பற்றாக்குறை, வறுமை. ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். தற்கொலை செய்து கொண்டது. அந்த சூழ்நிலையில் தான் என் சித்தப்பா ஒருவர் மூலம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பற்றி அறிந்தேன். எனக்காகவே இந்த பாடுகள் என்பதை நான் கேட்டேன். என் உள்ளம் உருகியது. இயேசுவின் பாடுகளை நினைத்து, என்னுடைய தவறான வாழ்க்கையை நினைத்து வீடு திரும்பி 4 மணி நேரம் கண்ணீர் சிந்தினேன். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பியது. என் பாவக்கரைகள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கின. புது மனிதனானேன். என் அன்புக்குரியவர்களே, இயேசு தம்முடைய திருச்சபையில் என்னை சேர்த்தார். இப்படித்தான் நம் ஒவ்வொருவரையும் அவர் சேர்த்து வந்திருக்கிறார். இப்படித்தான் அவர் நம்மை கட்டி எழுப்பியிருக்கிறார். ஆகவே இன்று நமக்கு ஆதாரம், இந்த உலகில் நமக்கு ஆதாரம் இயேசுவே. சரீரம் நொறுங்கும்படி, எலும்புகள் நொறுங்கும்படிக்கு வாரினால் அடிக்கப்பட, முள்முடி சூடி துடித்து இறந்து போனார். அந்த இயேசுவின் மீது, அவருடைய இரத்தத்தின் மீது தான் ஆலயம் நிற்கிறது, தேவனுடைய சபை நிற்கிறது என்பதை எண்ணி, என் அன்புக்குரியவர்களே, நாமும் அந்த இரத்தத்திலும் அந்த நொறுக்கப்பட்ட சரீரத்திலும் பங்குள்ளவர்களாய் அவருடைய சபையில் தேவனால் சேர்க்கப்படுகிறோம். அவரே நம்மை தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி சேர்த்து கட்டி வருகிறார். இன்றைக்கும் துயரங்கள் வரும் பொழுது, சபையாக நமக்கு பாடுகள் வரும் பொழுது, தனி வாழ்க்கையில் நமக்கு பாடுகள் வரும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? எனக்கு ஆதாரம் ஆண்டவராகிய இயேசுவே. ஒரு பழைய பாடலை, முன்னோர்கள் பாடிய ஒரு பழைய பாடலை கைதட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோமா? ஆதாரம் நீதானையா எந்துரையே, ஆதாரம் நீதானையா. சோதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், சோதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீதானையா எந்துரையே, ஆதாரம் நீதானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகிர்தமே, துக்கம் மிகும் வேளையில் உன் தாசனுக்கு ஆதாரம் நீதானையா எந்துரையே, ஆதாரம் நீதானையா. கற்றோர் அருமையே மற்றோர் பெருமையே, கற்றோர் பெருமையே மற்றோர் பெருமையே, வற்றா கிருபை நதியே என் பதியே, வற்றா கிருபை நதியே என் பதியே, ஆதாரம் நீதானையா எந்துரையே, ஆதாரம் நீதானையா. இயேசு என்ற ஆதாரத்தின் மீது, நொறுக்கப்பட்ட இயேசுவின் உடலின் மீது, அவருடைய இரத்தத்தின் மீது இன்று திருச்சபை நிற்கிறது. திருச்சபையின் மக்களாகிய நாமும் நிற்கிறோம். அவரே நமக்கு ஆதாரம், நம்மை கைவிடாத நிரந்தர ஆதாரம். போகட்டும். 1 கொரிந்தியர் 3:11-12 வாசிக்க கேட்போம். இன்றைய திருச்சபை எவைகளினால் கட்டப்பட்டு இருக்கிறது
என்பதை அதில் நாம் கேட்கலாம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், என் அன்புக்குரியவர்களே, போடப்பட்ட அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் மூளைக்கு தலைக்கல்லாக நியமிக்கப்பட்ட அவரை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை யாரும் போட முடியாது. உண்மை. ஆனால் திருச்சபை என்பது வேறு சில பொருட்களாலும் கட்டப்பட்டிருக்கின்றன என்று இந்த வசனங்கள் கூறுகின்றன. முதலாவது பொன். பொன். எப்பொழுது ஒரு மனிதன் பொன்னாக மாறுகிறான்? யோபு 23:10 சொல்கிறது, நான் புடமிடப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். எசேக்கியேல் 14:14 சொல்கிறது, யோபு ஒரு நீதிமான் என்று. அந்த நீதிமான் தான் இப்படி சொல்கிறான், ஐயா, நான் புடமிடப்பட வேண்டும், அதன் பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு தரங்கம்பாடி என்ற கடற்கரை நகரில் ஜீகன் பால்கு என்ற ஓர் தேவனுடைய மனிதர் ஜெர்மனி நாட்டில் இருந்து அரசனிடமிருந்து உரிமை பத்திரம் ஒன்றினை வாங்கி கொண்டு வந்து இறங்கினார். அப்பொழுது டச்சு கவர்னராக அந்த இடத்தில் இருந்தவன் அவர் மீது வெகுண்டு எழுந்தார், இவனை யார் இங்கு வரச் சொன்னது என்று. 23 வயதே நிரம்பிய அந்த வாலிபன் பல மணி நேரங்கள் கொளுத்தும் வெயிலில் சுடும் அந்த கடல் மணலில் நின்று தவித்தார். அவர் வந்தது இறை தொண்டிற்காய், சமூக தொண்டிற்காய். ஆனால் அவர் சந்தித்தது பாடுகள், சஞ்சலம், அவமானம், சரீரப்பாடுகள். 23 வயதே நிரம்பிய இந்த வாலிபனுக்கு இருதய நோய். அடிக்கடி ஒரு கை நிறைய மாத்திரையில் அள்ளி போட்டுக் கொள்வாராம். சோதனை. எனினும் அவருடைய வாழ்க்கை சரிதையில் அவர் எழுதுகிறார், யாராவது ஒருவருக்காவது இறைவனின் அன்பை பற்றி சொல்லாமல் ஒரு மணி நேரம் கூட என் வாழ்க்கையில் கடந்து போனதில்லை என்று. அவர் வாழ்ந்தது 13 ஆண்டுகள் தான். அந்தோ 36வது வயதில் பரிதாபமாய் மாண்டு போனார். ஆனால் அவருடைய இரத்தத்தின் மீது, அவருடைய உருக்குலைந்த சரீரத்தின் மீது தான் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை இன்று நிற்கிறது. அவரால் மொழி பெயர்க்கப்பட்ட வேதாகமத்திற்காய் இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட பொன் போன்ற மக்கள் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறார்கள், திருச்சபைக்கு ஆதாரமாய் இருக்கிறார்கள். இரண்டாவது பாருங்கள், வெள்ளி. பொன்னுக்கு அடுத்தாற் போல் வெள்ளியினாலும் ஒரு சபை கட்டப்பட்டிருக்கிறதா? வெள்ளி. சங்கீதம் 66:10 சங்கீதக்காரன் புலம்புகிறான், தேவனே, வெள்ளியைப் போல எங்களை புடமிட்டீரப்பா என்று. யார் இந்த வெள்ளியைப் போல புடமிடப்படுகிறவர்கள்? தேவனுடைய ஆசாரியர்கள், தேவனுடைய லேவியர்கள். ஜீகன் பால்கு போன்ற மக்கள் தங்கள் உயிரை கொடுத்து வாழ்வை தியாகம் செய்து பொன் போல ஒரு அஸ்திபாரத்தை போட்டு போகிறார்கள் ஒரு திருச்சபைக்கு. அதே சமயத்தில் தொடர்ந்து அந்த பணியை செய்து வருவது நம்முடைய போதகர்கள் தான். அவர்களை வேதம் லேவியர் என்று கூறுகிறது, ஆசாரியர்கள் என்று கூறுகிறது. மல்கியா 3:3 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அல்லது தேவன் உட்கார்ந்து தம் லேவியர்களை, ஆசாரியர்களை வெள்ளியைப் போல புடமிடுவாராம். எதற்கு அவர்களுக்கு இந்த சஞ்சலம்? எதற்கு அவர்களுக்கு இந்த புடமிடுதல்? என் அன்புக்குரியவர்களே, மல்கியா 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்கள். அவைகள் கூறுகின்றன, ஒரு ஆசாரியனுடைய வாயில் வேதத்தை தேடுவார்களே, வேதத்தை எல்லாம் அல்லவா தேடுவார்கள். ஆம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு நாம் போகிறோம். வாரம் முழுவதும் பலவிதமான பாடுகளால், பண கஷ்டங்களினால், வேலை ஸ்தலத்தில் உள்ள வேதனைகளினால், அவமானங்களினால், நிந்தைகளினால், பரிகாச சொற்களினால் நொந்து ஆலயத்திற்கு போகிறோம். எதற்கு? தேவனுடைய வார்த்தைகளை போதகர்களுடைய வாயிலிருந்து கேட்பதற்கு. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, எழுப்புதல் எழுப்புதல் என்று ஜெபிக்கிறோம், அதற்காக பல முயற்சிகளை எடுக்கிறோம். இவைகள் அவசியமே இல்லை.
ஒவ்வொரு போதகரும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வரும் பொழுது அதற்கு முந்தின நாள் முழுவதும் தேவனிடம் காத்திருந்து ஒரு அருமையான செய்தியை மக்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு கொண்டு வந்தால் போதுமானது. அந்த வார்த்தைகள், அந்த ஜீவ வார்த்தைகள் உள்ளத்தை பரவசப்படுத்தும். அவர்களே ஒவ்வொரு வாரமும் மற்றவர்களை நீ வந்து கேட்டுப்பார், இந்த செய்தியை கேட்டுப்பார், எப்படி இருக்கிறது என்று கேட்டுப்பார் என்று கூட்டி வருவார்கள். ஆம், ஒரு ஆசாரியனுடைய வாயில், ஒரு லேவியனுடைய வாயில் வேதத்தை தேடுவார்களே என்று வேதம் சொல்கிறது. நாமும் தேடுகிறோம். மட்டுமல்ல, நீதிமொழிகள் 10:20 சொல்லுகிறது, நீதிமானின் நாவு சுத்த வெள்ளி. அவன் வெள்ளியைப் போல புடமிடப்படும் பொழுது அவனுடைய நாவு சுத்தமான வெள்ளியாய் மாறிவிடுகிறதா. மட்டுமல்ல, நீதிமொழிகள் 12:18 சொல்கிறது, நீதிமான்களுடைய நாவோ ஔஷதம், நல்ல மருந்து. என் அன்புக்குரியவர்களே, போதகருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் வருவதற்கு காரணம் அவர்களும் இந்த உலகத்தில் புடமிடப்படுவதற்காக. இது தேவனுடைய ஏற்பாடு, இதை மாற்றவே முடியாது. ஆனால் அவருடைய நாவு சுத்த வெள்ளி, அவருடைய உதடுகள் அந்த சபை மக்களாகி நமக்கு மருந்து போல இருக்கிறது. என் அன்பு தாயார் 1953 கொடிய விவரிக்க முடியாத ஒரு நோயினால் பாடுபட்டார்கள். திடீரென்று தான் அந்த நோய் அவர்களை பிடித்தது. திடீரென்று ஒரு கூச்சல் போடுவார்கள், பயங்கரமாக இருக்கும் இந்த கூச்சல். இருதய நோயுடையவர்கள் அந்த கூச்சலை கேட்டால் மாண்டு போவார்கள். அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அடுத்து பயங்கரமாய் வலிப்பு வரும். இந்த வலிப்பினால் அவருடைய நாவு கூட அடிக்கடி வெட்டப்படும், ரத்தம் வெள்ளப்பெருக்காய் ஓடும். என் வீட்டிற்கு பல பல போதகர்கள் வருவார்கள் ஜெபிக்க. ஒரு சமயம் திருநெல்வேலியிலிருந்து பாஸ்டர் SP டேனியல் என்ற ஒரு பக்திமான் வந்திருந்தார். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி ஒரு நாள் காலையில் எங்களுக்கு விளக்கமாய் சொல்லிக் கொண்டே இருந்தார். அந்த நேரம் பார்த்து என் தாய்க்கு இந்த பொல்லாத நோய் வந்தது. என் தகப்பனாருக்கு ஒரு எரிச்சல், ஒரு கோபம் வந்தது பாருங்கள். கையில் இருந்த வேதத்தை தூக்கி எறிந்தார்கள். அந்த போதகரை பார்த்து சொன்னார்கள், ஐயா, உங்க ஆசரிப்பு கூடாரத்தையும் உங்க போதனையும் தூக்கிட்டு வீடு போய் சேருங்க என்று சொன்னார். என் மனைவி இப்படி பாடுபடுறா, அதை நிறுத்தக்கான என்னமா ஆசரிப்பு கூடாரம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்று அதிகமாய் வெகுண்டார், கோபப்பட்டார். ஆனால் இந்த போதகருக்கு பாருங்கள், கோபமே வரவில்லை. அவருடைய நாவு சுத்த வெள்ளி, அவருடைய உதடுகள், அவருடைய வாய் ஔஷதம். இதை பற்றி கவலையே படவில்லை. நேரடியாக என் தாயினிடம் சென்றார், தன் கைகளை வைத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்றார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று கூச்சலிட்டார். மனம் கசந்து அழுதார். ஆண்டவரே, மனம் இறங்கும், மனம் இறங்கும், இந்த சகோதரிக்கு உதவி செய். சில நேரத்திற்கு பிறகு என் தகப்பனார் அவருடைய மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ஆம், போதகர்கள் வெள்ளியாய் மாற்றப்படுகிறார்கள். என் அப்பன் இயேசுவின் கரத்தினால் புடமிடுதலை பெற்று, அதற்குத்தான் அவருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள். பொன் வெள்ளி இரண்டையும் திருச்சபையிலே நீங்கள் பார்க்கலாம். அவைகள் புடமிடப்பட்ட வஸ்துக்கள், புடமிடப்பட்ட ஜீவனுள்ள கற்கள். போகட்டும், அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். வெளியேறு பெற்ற கல், ஜீவனுள்ள கற்கள் என்று நம்மை பற்றி சொன்னேன். எப்பொழுது நாம் வெளியேற பெற்ற கற்களாய் மாறுகிறோம்? என் அன்புக்குரியவர்களே, 1 பேதுரு 1:19 சொல்கிறது, நாம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்படுகிறோம். 1 பேதுரு 1:7 சொல்கிறது, இதன் மூலம் வெளியேற பெற்ற விசுவாசம், வெளியேற பெற்ற பொன்னிலும் வெளியேற பெற்ற ஒரு விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலே வைக்கப்படுகிறது. இந்த விசுவாசம் தான் நம்மையும் வெளியேற பெற்ற கல்லாக ஆலயத்திலே மாற்றி நிறுத்தி வைக்கிறது. நான் சொன்னது போல 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் காலையில்
வழக்கம் போல வீட்டில் வேதத்தை வாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். திடீரென எனக்கும் தெரியாமல் என் இருதயம் வேலை செய்வது நின்று போயிட்டு மயங்கி விழுந்து விட்டேன். ஏறக்குறைய 1.5 மணி நேரத்திற்கு பிறகுதான் என் மனைவி அரும் பாடுபட்டு என்னை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் போட்டார். ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர்கள் சோதித்து பார்த்தார்கள். ஐயோ உயிரே இல்லை அம்மா, இவர் மரித்து போனாரே, மரித்து போனவரை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று புலம்பி நின்றார்கள். அந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தாதி, ஒரு நர்ஸ், அவள் என்னை உற்று பார்த்தாள். அவளுடைய உள்ளம் தடுமாறியது. ஒரே ஓட்டமா அந்த இடத்தை விட்டு ஓடினாள். தொலைபேசிக்கு விரைந்து சென்றாள். தன்னுடைய ஆலய போதகர், பல்லாவரத்திலே பாஸ்டர் ஸ்டீபன் என்று ஒருவர் இருக்கிறார், அவருக்கு தொலைபேசியின் மூலம் இந்த செய்தியை அறிவித்தாள். ஐயோ பாஸ்டர், பிரதர் தினகரனை பிணமாக கொண்டு வந்திருக்கிறார், அவர் செத்து போனாரு. ஆனாலும் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எப்படியாவது ஒரு உயிர் வர ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தை பாருங்கள், விசுவாசத்தை பாருங்கள். இந்த சகோதரியின் பெயர் மிஸ்ஸஸ் தாமஸ், ஒரு நர்ஸ். வெளியேற பெற்ற கல். பாஸ்டர் எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, அவர் உயிர் வந்துடும், நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் சொன்னார், கவலைப்படாதம்மா, இப்பவே நான் முட்டி போடுறேன், இப்பவே முழங்கால் போடுறேன், அவர் சாக மாட்டார். நான் ஆண்டவரிடம் போராடி அவரை பாதுகாப்பேன் என்று கதறினார். விசுவாசம். வெளியேற பெற்ற கற்கள். நம்முடைய ஆலயத்தில் இப்படி பலர் இருப்பார்கள், நமக்கு தெரியாது. விசுவாசத்தில் வெளியேற பெற்ற கற்களாய் விளங்கும் மக்களால் இன்று திருச்சபை நிற்கிறது. மட்டுமல்ல, அடுத்து தேவன் சொல்கிறார், அங்கே மரம் இருக்கும் என்று. மரம். 1 ராஜாக்கள் 5:6 சாலமோன் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்ட கேதுரு மரங்களை ஏராளமாய் கொண்டு வந்து அவற்றை பயன்படுத்தினான் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படி? இந்த கேதுரு மரத்தில் என்ன விசேஷம்? வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு 1:17, அது அழகியது, அழகில் சிறந்தது. மட்டுமல்ல, 5:15 சொல்கிறது, அது சிறப்பு தன்மை வாய்ந்தது. சிறப்பு கேதுருக்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், ஆகாய் 1:8 நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கள், மலைகளின் மீது போய் நீங்கள் மரங்களை வெட்டி கொண்டு வந்து இங்கே அவைகளை நாட்டுங்கள் என்று சொல்கிறார். ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயத்தில் அவைகளை நாட்டுங்கள் என்று சொல்கிறார். இவ்விதமாக நாட்டப்பட்ட மரங்களை பற்றி சங்கீதம் 92:13 வேதம் சொல்கிறது, இந்த மரங்கள் கர்த்தரால் நாட்டப்பட்ட மரங்கள், இவர்கள் செழித்திருப்பார்கள். இவர்கள் கர்த்தரால் நாட்டப்பட்ட மரங்கள், இவர்கள் செழித்திருப்பார்கள். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பல ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் நகருக்கு ஒரு ஆலயத்தை திறக்குமாறு அங்குள்ள பேராயர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். அவர் எழுதியிருந்தால், ஐயா நீங்கள் தான் வந்து இதை திறக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று. அப்படியே நான் போனேன். மிக அழகிய ஆலயம். சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதை கட்டியிருந்தார்கள். ஆராதனை நடைபெற்றது. பலிபீடம் அல்லது ஆல்டர் என்று சொல்கிற அந்த முக்கியமான இடத்திற்கு என்னை பேராயர் அழைத்து சென்றார். இப்பொழுது இந்த ஆலயத்தை கட்டின மக்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன் என்றார். செல்வந்தர்களை எதிர்பார்த்தேன். அந்த மிக சாதாரணமான உடை அணிந்த ஒரு குடும்பத்தினர் எதிரே வந்து நின்றார்கள். அண்ணன், தம்பி, அப்படியே குடும்பம் என்று பல விதத்தில். எனக்கு ஒரே ஆச்சரியம். இவர்கள் யார்? இவர்கள் தச்சு வேலை செய்கிறவர்கள். மூத்த சகோதரனுக்கு, அவருடைய பெயர் ஆபிரகாம், ஒரு தம்பி இருந்தான், மூளை வளர்ச்சி இல்லாதவன். அவன் அப்படியே மரித்து போனான். சாகும் நேரம்
ஒரு பேப்பரை கொண்டு வரச் சொன்னான். அவனுக்கு பேசவும் முடியாது. அதிலே ஒரு கோவிலைப் போல, ஆலயத்தைப் போல ஒரு படத்தை வரைந்தான். சமிக்ஞையினால் இதை கட்ட வேண்டும் என்று சொன்னான். கண்ணை மூடிவிட்டான். ஒரு ஆலயத்தை எப்படி கட்டுவது? 5 லட்சம் ரூபாய் செலவாகுமே, என்ன செய்வது என்று யோசித்தான். அவர் ஒரு தச்சன். பகல் முழுவதும் தச்சு வேலை செய்வார் தன் வயிற்று பிழைப்புக்காக. ஆனால் மாலை வந்து தச்சு வேலை செய்வார் ஆலயத்தை கட்டுவதற்காய். அப்படியே செய்து செய்து இந்த ஒரே குடும்பம் தங்கள் சொந்த முயற்சினால் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். ஐயா, இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனியே ஜெபம் பண்ணுங்கள் என்று பேராயர் சொன்ன பொழுது உள்ளமே எனக்கு உருகி போயிற்று. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் ஆலயத்தை கட்டி வருவது யார்? நீங்கள் தான். உங்கள் காணிக்கைகள் தான். ஒவ்வொரு உங்கள் குடும்பத்தில் உள்ள நல்ல நிகழ்ச்சிக்கும் சிறப்பு காணிக்கை என்று நீங்கள் கொண்டு வந்து குவிக்கும் காணிக்கைகள் தான். அவைகள் தான் நம்முடைய திருச்சபைகளை இன்று கட்டி எழுப்புகின்றன. ஆகவே கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது, இவர்கள் நான் நட்டின மரங்கள், இவர்கள் நான் நட்டின மரங்கள் என்று பெருமைப்படுவார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். அடுத்து வேதம் சொல்கிறது புல் என்று. இந்த புல் எப்படிப்பட்ட புல் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள். சங்கீதம் 126:9 பாருங்கள். ஏசாயா 37:27 பாருங்கள். தானாகவே வீட்டின் மேல் வளரும் புல், வளரும் முன்பதாகவே காய்ந்து போகும் புல். தானாகவே வளரும் புல், வளரும் முன்பதாகவே, செம்மையாய் வளரும் முன்பதாகவே, முழுவதும் வளரும் முன்பதாகவே வீட்டின் மேல் காய்ந்து போகும், பட்டு போகும் புல். இவைகள் தானாய் முளைக்கின்றன. ஒவ்வொரு ஆலயத்திலும் இப்படி முளைக்கும் புற்கள் உண்டு, மங்கி போகும் புற்களும் உண்டு. தென் கொரியாவில் ஒரு தடவை மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்ட முயற்சி செய்து வந்தார்கள். மக்களிடம் நன்கொடைகளை கொடுக்குமாறு வேண்டி வந்தார்கள். ஒரு நாள் போதகரிடம் வயதான ஒரு தாய் வந்தார்கள். அவள் சொன்னார்கள், ஐயா, என் கணவன் இறந்து போனார். நான் ஒரு விதவை. எனக்கு கொடுக்க பணம் இல்லை. ஆசைதான் முடியாது. ஏனோ என்னுடைய மறைந்த கணவர் இந்த தட்டு ஒன்றினை போற்றி போற்றி வைத்திருந்தார். இனி அவர் போய்விட்டார். இது எதற்கு எனக்கு? இதை கொண்டு வந்திருக்கிறேன். இதை விற்று எவ்வளவு பணம் வருமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி போய்விட்டார். புல்லை போல தோன்றினார். புல்லை போல மறைந்து போனார். காய்ந்து போனார். அவர்கள் யாரென்றே போதகருக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் அதை கொண்டு போய் விற்பதற்கு போனார். அதை பார்த்த அந்த மனிதன் திடுக்கிட்டு போனான். ஐயா, இது மிக பிராதீனமான ஒரு பொருள். இதை ஏலம் விட்டால் கோடி கணக்காய் பணம் கிடைக்கும். இதை ஏன் விற்கிறீர்கள் என்றான். எனவே அதை கொண்டு போய் அப்படியே ஏலத்திற்கு விட்டார்கள். பல கோடி ரூபாய்கள் வந்தன. ஆலயம் சிறப்பாய் கட்டப்பட்டது. ஆனால் அந்த தாய் யார்? எங்கிருந்து வந்தார்கள்? எங்கு போய்விட்டாள் என்பதை யாரும் அறியவில்லை. வீட்டின் மேல் தானாய் வளரும் புல், நன்றாய் வளரும் என்பதாக காய்ந்து போகும் புல். ஒவ்வொரு சபையிலும் இப்படி மக்கள் இருப்பார்கள். போதகர் அடுத்து இந்த திட்டத்திற்கு என்ன செய்வது, அல்லது இந்த குறிப்பிட்ட காரியத்தை யார் பொறுப்பெடுப்பார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த பொருட்கள், தானாய் வளரும் பொருட்கள் எழுந்து நிற்கும். நான் பார்த்துக்கிறேன் பாஸ்டர், என் நகையை எடுத்துக்கிடுங்க பாஸ்டர் என்று கொடுப்பார்கள். பொருட்கள். ஆண்டவர் இந்த புல்லை மறக்கவே மாட்டார். கடைசியாக இந்த பட்டியலில் வேறொரு காரியத்தை பார்க்கிறோம். வைக்கோல். வைக்கோல். வைக்கோல் ஒரு நாளும் தானாக ஒரு காரியத்தையும் செய்ததும் இல்லை, செய்ய போவதும் இல்லை.
யாத்திராகம் 5:7 பாருங்கள். வேதம் சொல்கிறது, அங்கே பார்வோனுடைய மிகப்பெரிய பண்டக சாலைகளை கட்டுவதற்கு செங்கல் செய்ய இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்தியது வைக்கோல். செங்கலை செய்வதற்கு வைக்கோல் வேண்டும். செங்கல் செய்து முடித்த பிறகு வைக்கோலை நாம் தூக்கி எறிந்து விடுகிறோம். அதுபோல ஒவ்வொரு சபையிலும் வைக்கோல் போன்ற மனிதர்கள் இருப்பார்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இட் இஸ் so difficult to play the second fiddle. இரண்டாவது ஸ்தானத்தில் இருந்து ஊழியம் செய்வது என்பதுதான் கடினமான காரியம் என்று. ஆனால் நம்முடைய திருச்சபைகளில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? டிஎல் மூடி என்ற உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகருடைய வாழ்க்கையை ஒரு நாள் வாசித்து கொண்டிருந்தேன். ஒரு தடவை ஒரு ஆலயத்திற்கு பிரசங்கிக்க போனாரா. அங்கே இளம் வாலிபன் ஒருவன் மிக அழகாக ஆர்கன் என்று நாம் சொல்கிறோமே, அந்த வாத்திய கருவியை வாசித்து இவருக்கு துணை செய்தானா. கூட்டம் முடிந்தது. நேரடியாக டிஎல் மூடி அவரிடம் போனார். நீர் யார் என்று கேட்டார். அவர் சொன்னார், ஐயா, என்னுடைய பெயர் ஐரா டி சாங்கி. நான் கடற்படையில் பணிபுரிகிறேன். உமக்கு எவ்வளவு சம்பளம் என்று கேட்டார். அவர் தன் சம்பளத்தை சொன்ன பொழுது டிஎல் மூடிக்கு மூச்சே நின்றுவிடும் போலாகிவிட்டது. அவ்வளவு பெரிய தொகை. அது மட்டுமல்ல, எனக்கு இத்தனை சலுகைகள் உண்டு என்று அவர் சொன்னார். எல்லாவற்றையும் மூடி கேட்டுக்கொண்டார். என்ன சொன்னார் தெரியுமா? சாங்கி, God wants you. நீ இப்பொழுது கடற்படையில் இருக்கிறாய், நல்லதுதான், அது தேசத்தொண்டு. ஆனால் நீ எனக்கு வேண்டும், நீ இறைவனுக்கு வேண்டும், இறை தொண்டுக்கு நீ வேண்டும். என்னோடு வந்து இந்த வாத்திய கருவியோடு உலகம் முழுவதிலும் எனக்கு உதவி செய். இதை இசைக்கும் பொழுது எனக்கு இன்பமாய் இருக்கிறது. அப்படியே பரலோகத்தில் இருந்து தேவனுடைய பிரசன்னம் இறங்குவது போல இருக்கிறது. வெளியேற பெற்ற ஆத்துமாக்களை, நரகத்துக்கு போகும் ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ணுவோம். சாங்கி, வா, உனக்கு 1 மாதம் தவணை கொடுக்கிறேன், அதற்குள் நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர வேண்டும் என்று சொன்னார். சாங்கிக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். 1 மாதம் ஒரே போராட்டம். எல்லாரும் சொன்னார்கள், என்ன அந்த பைத்தியக்காரன் பின்னாலேயே போகிறாய் என்று. என்றாலும் இறுதியில் தேவன் வெற்றி பெற்றார். தேவ ஆவியானவர் வெற்றி பெற்றார். அப்படியே அவர் போய் மூடியோடு சேர்ந்தார். இன்றைக்கும் சாங்ஸ் அண்ட் சோலோஸ் என்ற புத்தகத்தில் ஐராடி சாங்கி பாடிய ஆயிரக்கணக்கான பாடல்கள் உலகம் முழுவதிலும் பல்லாயிரக்கணக்கான மக்களை, கோடாகோடி மக்களை ஆறுதல் படுத்தி வருகின்றன. அன்பர் இயேசுவின் மார்புக்கு நேராய் இழுத்துச் செல்கின்றன. அந்த மனிதனுடைய தியாகத்தை பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்திலும் இப்படி பலர் இருப்பார்கள். எங்கோ ஒரு மூலையில் பாடல்களை பாடிக்கொண்டு இருப்பார்கள், வயலினை வாசித்து கொண்டு இருப்பார்கள், அல்லது ஆர்கனை போடுவார்கள். அவர்கள் செய்வும் வேலை மற்றவர்களுக்கு உண்பதா பெரிதாய் தெரியாது. ஆனால் அவர்கள் இல்லாமல் அந்த ஆலயம் இல்லை, அந்த சபை இல்லை. என் அன்புக்குரியவர்களே, ஈரா டி சாங்கி செய்த தியாகத்தைப் போல உங்கள் எத்தனை பேர் செய்கிறீர்களோ நான் அறியேன். ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலன் அருளிச் செய்வார். இதை பற்றிய ஒரு பாடலை எல்லாவற்றையுமே எடுத்திட்டாலுமே உம்மை எங்குமே பின் செல்வேனே, எடுத்திட்டாலுமே உம்மை எங்குமே பின் செல்வேனே, எங்கேயாகினும் சுவாமி, எங்கேயாகினும் சுவாமி, எங்கேயாகினும், எங்கேயாகினும் சுவாமி, எங்கேயாகினும்,
இயேசுவே உம்மை அடியே பின் செல்வேன், அடியே பின் செல்வேன். பங்கம் பாடுகள் உள்ள பள்ளத்தாக்கிலேயோமே, பங்கம் பாடுகள் உள்ள பள்ளத்தாக்கிலேயோமே, பயமில்லாமல் நானும் பாதமே பின் செல்வேனே, பயமில்லாமல் நானும் பாதமே பின் செல்வேனே. எங்கேயாயினும் சுவாமி, எங்கேயாயினும் சுவாமி, எங்கேயாயினும் அங்கே இயேசுவே உம்மை அடியே பின் செல்வேன், அடியே பின் செல்வேன். வேகும் தீயோமென்றும் வெள்ள பெருக்கீரையோ, வேகும் தீரோ என்றும் வெள்ள பெருக்கீரையோ, போகும் பாதை நானெங்கும் ஏகுவேனோம் பெண்ணே, போகும் போதும் நான் அங்கும் ஏகுவேனோம் பெண்ணே. எங்கேயாயினும் சுவாமி, எங்கேயாயினும். தேவன் கட்டும் ஆலயத்தில் பொன் இருக்கும், வெளியை போன்று புடமிடப்பட்ட ஆசாரிகள் இருப்பார்கள், வெளியேறப்பெற்ற கற்களை போன்றவர்கள் இருப்பார்கள், மரம் புல் வைக்கோல் போன்றவர்கள் இருப்பார்கள். கடைசியாக அருள்நாதர் இயேசு என்ன சொன்னார்? இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. என் அன்புக்குரியவர்களே, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்கிறது, அதிகாலையில் இருட்டோடே எழுந்து தங்களை சூடாக்கும்படி சாராயத்தை குடித்து, அதன் பிறகு இருட்டு வரும் நேரம் வரைக்கும் அல்லது இருட்டி போகும் மட்டும் மதுபானத்தை குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ! இவர்களின் நிமித்தம் பாதாளம் தன் வாயை ஆவென்று திறந்தது, அவர்களை விழுங்கியது. பாதாளம் தன் வாயை உலக மக்கள் மீது, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக எப்படி இருந்தோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவர்களை விழுங்கி போடும். வாயை விரிவாய் திறக்குமா? ஆனால் திருச்சபையை பற்றி என்ன? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அருமையான ஒரு வாக்கு உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சகோதரர் வாசிப்பார். ஓசியா 13-14. நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஓசியா 13-14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், பாதாளத்தின் வல்லமைக்கு என் ஜனங்களை நான் விலக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். எந்த ஒரு சபை விரிவடைகிறதோ, துரிதமாய் விரிவடைகிறதோ, அதை பார்த்தால் பிசாசுக்கு பிடிக்காது. பாதாளத்தின் வாசல்கள் வாயை விரிவாய் திறக்கும், அவளை விழுங்கி விடலாமா என்று. ஆனால் தேவன் சொல்கிறார், பாதாளத்தின் வல்லமைக்கு நான் உன்னை விலக்கி மீட்பேன். எத்தனை ஆறுதல்! கவலைப்படாதிருங்கள். பாடுகள் வரலாம், சஞ்சலங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உள்ளேயும் வரலாம், வெளியேயும் வரலாம். ஆனால் பாதாளத்தின் வாய்
விழுங்கவே முடியாது. போதகர் ஒருவர் ஒரு தடவை தன் அனுபவத்தை என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு ஆலயத்தை கட்டினாராம். மிகுந்த சந்தோஷமாய் ஆராதனைகளை நடத்தி கொண்டிருந்தாராம். அவர் வீட்டின் அருகே குடியிருந்த ஒரு வாலிபன் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் மீது எரிச்சல் கொண்டார். இதை எரித்து விடுகிறேன் என்று சொன்னார். எரித்தும் விட்டார். ஒரு நாள் திடீரென்று அந்த ஆலயம் நெருப்பு பற்றி எரிந்ததாம். போதகர் அங்கு இல்லை. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அலறி அடித்து கொண்டு போதகருக்கு சொல்லி அனுப்பினார்கள். தீ அணைக்க முற்பட்டார்கள். தீ அணைக்கும் படையினர் ஓடி வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், யாரும் உள்ளே போக வேண்டாம் என்று. அந்த வாலிபன், தீ வைத்த வாலிபனும் ஓடி வந்தான். எல்லாருக்கும் எதிராக தான் தீ வைக்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு பொய்யான எண்ணத்தோடு, மாய்மாலத்தோடு தீயணைக்கும் படையினர் சொன்ன புத்திமதி ஏற்றுக்கொள்ளாமல் உள்ளே பாய்ந்து சென்றான். அந்தோ அங்கே துண்டித்து கிடந்த மின்சார கம்பி அவனை தீண்டியது. அவன் மட்டும் மரித்து போனான். பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை. அந்த சபை திரும்ப கட்டப்பட்டது. இன்று முன்போல மக்கள் இயேசுவை ஆராய்த்து வருகின்றனர். பாதாளத்தின் வாசல் வாயை திறக்கும். கர்த்தர் அதை மூடுவார். ஏனெனில் நீதிமொழிகள் 15:11 சொல்லுகிறது, தேவனுடைய கண்களுக்கு முன்பதாய் பாதாளம் திறந்து இருக்கிறது. அது மூட முடியாது. சொன்னால் தான் மூடும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி முடிக்கட்டும். திருச்சபையின் அங்கத்தினராய் இருக்கும் நான், சபை சபை என்று சபையை பற்றியே பேசுகிறோம், குறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை பற்றி என்ன? தேவனுடைய பார்வையில் எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு பெண் தன் உள்ளத்தை கிறிஸ்துவுக்கு பறி கொடுக்கிறாளோ, யார் தேவனுடைய ஆவியினால் நிறைகிறார்களோ, அவளை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 3:16-17 பாருங்கள். நீயே என் ஆலயம் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 6:19 பாருங்கள். நீங்களே, உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவியானவர்கள் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று நமக்கு நினைப்பூட்டுகிறார். 2 கொரிந்தியர் 6:16 பாருங்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று சொல்கிறார். உங்கள் கண் பார்வையில் நான் என்னையா ஒரு காலத்தில் அயோக்கியப்படாருனேன், இயேசுவை பற்றி சொன்னார்கள், இருதயத்தை ஒப்பு கொடுத்தேன், கூடிய விட்டேன், வீடியை விட்டேன் என்று சொல்லுகிறீர்கள். எல்லாரும் பரிசுத்தாவின் நிறைவென்று சொல்கிறார்களே. என் போதகர் அடிக்கடி சொல்கிறாரே, எனக்கும் வேண்டும் என்று ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு நிறைவை கொடுத்தார். அவ்வளவுதான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் தேவாதி தேவன் சொல்கிறார், இதுதான் என் ஆலயம் அப்பா. கட்டப்பட்டு இருக்கிற கூடி ஆராதிக்கும் சபை மட்டுமல்ல, தனித்தனியே அது என் பிள்ளை, அது என் ஆலயம் என்று சொல்வார். நீங்கள் சாதாரணமானவர்கள் என்று உங்கள் பார்வையில் எண்ணிக்கொள்கிறீர்கள். நம்முடைய பார்வையில் நாம் எப்பொழுதும் சாதாரணமாகவே இருப்பது நல்லது. அப்படியே இருப்போம். என்றைக்கும் தேவனுக்கு உண்பதாகவும் மனுஷருக்கு உண்பதாகவும் தாழ்மையோடு இருப்போம். ஆனால் ஒன்றை மறந்தும் விடக்கூடாது. என் அப்பன் உங்களை பார்த்து, இதாயா நான் தங்கியிருக்கிற வீடு, இதான் நான் தங்கியிருக்கிற மாளிகை என்று சொல்லும் பொழுது நமக்கு அது எத்தனை பெருமை, எத்தனை பெருமை. என் அன்புக்குரியவர்களே, கலாத்தியர் 2:20 பாருங்கள். அங்கே பவுலடிகள் சொல்லுகிறார், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். என்னுடைய உள்ளம்தான் அவருடைய வீடு என்கிறார். கொலோசியர் 1:27 என்ன சொல்கிறார்? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார் என்று. எத்தனை மகிழ்ச்சி! கவலைப்படாதிருங்கள் அல்லது சோர்ந்து போகாதிருங்கள். நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், தேவன் எனக்குள் இருக்கிறார் என்று பெருமைப்படுங்கள், தைரியப்படுங்கள். அவருக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க முடியாது.
என் அன்புக்குரியவர்களே, எசேக்கியா அரசனை பாருங்கள். 2 ராஜாக்கள் 18:5. அவனைப் போல தேவன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அவனுக்கு முன்னும் இருந்ததில்லை, அவனுக்கு பின்னும் இருந்ததில்லை என்று வேதம் சொல்கிறது. அந்த கொடிய நோய் ஒன்று அவனை பற்றியது. ஏசாயா 38:10 அவன் சொன்னான், ஐயோ, மரணத்தின் வாசல்களுக்கு நான் உட்படுவேன், இன்னும் சில நேரம்தான், மரணத்தின் வாசல்கள் என்னை மூடிக்கொள்ளும், யாரும் என்னை பார்க்க முடியாது, நிரந்தரமாக நான் ஒளிந்து போவேன் என்று கதறினான். அப்படியே தேவன் அவனை விட்டு விட்டார். தேவன் நினைவு கூர்ந்தார், இது என் ஆலயம், என்னை நம்புகிற மனுஷன், இதயத்தில் என்னை பூட்டி வைத்திருக்கிற மனுஷன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 38:5 தேவன் பேசினார் தன் தீர்க்கதரிசியின் மூலமாய், எசேக்கியா, உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோடு 15 வருடங்களை கூட்டுவேன் என்றார். உங்களுக்கும் அப்படியே சொல்வார். கர்த்தரால் பயன்படுத்தப்படும் அநேக திருச்சபைகளில் உண்டே. வங்கி ஒன்றில் வேலை செய்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்து கொண்டு வந்த ஒரு மனிதரை அறிவேன். அவர் ஒரு குறிப்பிட்ட ஆபீஸில் வேலை பார்த்தார். புதிதாக அந்த அலுவலகத்திற்குள் அவர் நுழைந்திருந்தார். திடீரென்று பம்பாயில் இருந்து பெரிய பெரிய அதிகாரிகள் அந்த அலுவலகத்தை சோதனையிட வந்தார்கள். அநேக காரியங்கள் அதில் சரியா இல்லை. அவரும் அப்பொழுதுதான் அதை சரி செய்து கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட கணக்கு 10 வருஷமா எழுதப்படவில்லை. 10 வருஷம். அப்பொழுது என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு அதிகாரி வந்தார். நாளை காலையிலே நீங்கள் வரும்பொழுது அது ரெடியாக உங்கள் மேஜையின் மீது இருக்கும் என்றார். எப்படிப்பா இது நடக்கும் என்று சொன்னார். பாருங்கள் என்றார். அடுத்த நாள் காலையில் அந்த மேலதிகாரி வந்தார். அப்படியே அவருடைய மேஜையின் மீது இந்த புத்தகம் வைக்கப்பட்டு இருந்தது. 10 ஆண்டுகள் கணக்குகளும் எழுதப்பட்டு பிரமித்து போனார். அந்த அதிகாரியை கூப்பிட்டார். அவர் சொன்னார், நானும் பார்க்கிறேன், எல்லாரும் என்ன இந்த உங்க பாஸுக்கு இப்படி வேலை செய்றீங்க, என்ன மயக்க மருந்து கொடுத்து வச்சிருக்கார் என்று கேட்டார். அவர் சொன்னார், சார், அவர் எங்கள் எஜமான் அல்ல, அவர் எங்கள் பாஸ் அல்ல, அவர் கடவுள், அவர் கடவுள், he is God. என்ன பெரிய சாட்சி! உங்களை பற்றியும் அப்படித்தான் உங்கள் அலுவலகங்களில், உங்கள் தொழிற்சாலைகளில் மக்கள் சொல்வார்கள், உங்களுக்கு அது தெரியாது. அதே மனிதர் ஒரு நாள் காரில் வந்து தன்னுடைய அலுவலகத்தில், வேறொரு அலுவலகத்தில், ஆன்மீக வாழ்க்கைக்கு என்று வைத்திருக்கிற ஒரு அலுவலகத்தில் இறங்கினார். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒரு வயோதிப அம்மாவை தூக்கி கொண்டு வந்திருந்தார்கள். அவருடைய மூத்திர கோஷம் பழுதுபட்டு போயிட்டு டாக்டர்கள் சொல்லிவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. கையில் இருந்த பணமெல்லாம் தீர்ந்து போயிட்டு கடைசியாக இந்த ஒரு ஆளை பார்த்துட்டு நான் கண்ணை மூடிடுறேன், அவர்கிட்ட கொண்டு போங்க என்று சொன்னார். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்திருந்தார். அந்த குடும்பத்தினர் ஒரு அருமையான சாட்சியை வானொலி இன்னும் பல காரியங்களில் கொடுத்தார். நானும் கேட்டு பிரமித்தேன். அது என்ன தெரியுமா? அந்த மனிதர் காரில் இருந்து இறங்கினார். இந்த அம்மாள் அங்கே வைக்கப்பட்டிருந்தார்கள். அவரை பார்த்தவுடன், அவருடைய முகத்தை பார்த்தவுடன் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அந்த உடலில் இறங்கியது. அதே செகண்ட் அவர் குணம் பெற்றார். ஒன்றும் அவர் பேசவும் இல்லை, ஒன்றுமில்லை. அந்த முகத்தை பார்த்தார்கள், அவ்வளவுதான். திரும்ப ஊருக்கு போனார்கள். அதே டாக்டர்கள் பரிசோதனை செய்து பார்த்தார்கள். அவள் சொன்னார்கள், அம்மா, அந்த நோய் உங்களுக்கு வந்ததென்றும் உங்கள் உடலில் இத்தனை நாட்களில் இருந்ததென்றும் ஒரு அறிகுறி கூட இல்லையே, என்ன பண்ணினீர்கள் என்று கேட்டார். அவள் சொன்னார்கள், ஐயா, சிலுவை மரத்தில் மாண்ட இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு மனுஷ முகத்தை பார்த்தேன், உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்தேன். அவர் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாகவே
என்னமோ உடம்புல வந்து இறங்கிச்சு. இயேசு என்னை குணமாக்கினார் என்று சொன்ன பொழுது இந்த டாக்டர்கள் பிரமித்தார்கள். அவர்களும் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். இன்னும் அந்த சகோதரி உயிரோடு இருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. என் அப்பன் இயேசு உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் தெரியுமா? சங்கீதம் 82:6 பாருங்க, யோவான் 10:34 பாருங்கள். இயேசு சொல்கிறார், என் மகனா, ஐயோ அவன் கடவுள். தேவ வசனங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அவரே சொல்லுகிறார், என் மகளா, அவன் ஒரு கடவுள் அப்பா, அவ தேவதை. என்ன அவளுடைய உள்ளத்திலே என்ன இழுக்க பிடிச்சு வைத்திருக்கிறார். இப்படி அவருடைய பார்வையில் விலையேற பெற்ற அருமையான ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அவர் கைவிடுவாரோ? சுலபமாக உங்களை பிசாசின் கையில விட்டு விடுவாரோ? பாதாளத்தின் வாசல்கள் தன் வாயை விரிவாய் திறந்து உங்களை இறுக பிடிக்கும்படிக்கு விட்டு விடுவாரோ? விடவே மாட்டார். சங்கீதக்காரன் சொன்னார், சங்கீதம் 31:15, தேவனே, என் காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கின்றன, உம்முடைய கரங்களில் என் காலங்கள் இருக்கின்றன, பாதாளத்தின் வாசல்களின் கரங்களில் இல்லை. இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பு அமிர்தசரஸ் என்ற இடத்தில் உள்ள சீக்கிய சகோதரர்களுடைய பொற்கோவிலுக்கு நான் சென்றிருந்தேன். மிகுந்த மரியாதையோடு என்னை வரவேற்றார். ஒவ்வொரு இடமாய் என்னை கொண்டு போய் காண்பித்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு சீக்கிய குருவின் படத்தை சித்தரித்திருந்தார்கள். அதை பார்த்த பொழுது எனக்கு ஒரே வியப்பு. அந்த சீக்கிய குருவுக்கு தலை இல்லை, ஆனால் அவருடைய வலது கையில் இல்லை, அவருடைய இடது கையில் தன்னுடைய கரத்தை அவர் தன்னுடைய தலையை வைத்திருந்தார். நான் கேட்டேன், என்ன இது? அவர்கள் சொன்னார்கள், ஐயா, சீக்கிய குருக்களில் முக்கியமான ஒரு குரு இவர். அவர் ஒரு பிரதிஜை செய்திருந்தார். இந்த ஆலயத்திற்கு உள்ளேயே எதிரிகளால் வரும் போராட்டங்களை சமாளித்து இந்த ஆலயத்திற்குள்ளேயே நான் சாவேனே தவிர ஒரு நாளும் வெளியே சாக மாட்டேன் என்று ஆலயத்தின் மீது அப்படி தன் உயிரையே அவர் வைத்திருந்தார். திடீரென்று எதிரிகள் போராடி வந்தனர். பெரும் திரளாய் வந்தனர். தன்னையும் அறியாமல் ஆலயத்தை விட்டு வெளியே ஓடினார். போரில் குதித்தார். தலையில் பயங்கரமான காயம். அருகில் இருந்த ஒருவர் சொன்னார், ஒரு வீரன் சொன்னார், குருஜி அவர்களே, செத்தாலும் நான் ஆலயத்திற்குள்ளே தான் சாவேன் என்று சொன்னீர்களே என்று. அப்படியே தன் காயப்பட்ட தலையை தன் இரு கரங்களாலும் பிடித்து கொண்டார். தடுமாறி கோவிலுக்குள் வந்தார். அங்கே விழுந்து மரித்தார். ஆலயத்தை காப்பதற்காய் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே 2000 வருஷங்களுக்கு முன்பு தேவாதி தேவன் மனிதனாய் இறங்கி வந்தார். நம்மை பார்த்து இவர்களின் ஆலயம், இவர்களுக்காக நான் என் இரத்தத்தை சிந்துவேன் என்றார். அந்த யோவான் 19:17 சொல்லுகிறது போல இயேசு தமது சிலுவையை சுமந்து கொல்கதா மலைக்கு போனார். ஆணிகளினால் உடல் துளைக்கப்பட்டது. தலையில் முள் கிரீடம் வைக்கப்பட்டது. தலையில் காயம், ரத்தம் வழிந்தோடுகிறது. எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார். ஏசாயா 53:7 சொல்கிறது, வாய் திறவாமல் இருந்தார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தார். தன்னை கொல்லுகிறவனுக்கு உண்பதாய் சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். எதற்காக? நமக்காக. நமக்காக. என் பிள்ளைகள் என் ஆலயம், என்னை சுமந்து திரிவார்கள். பொல்லாத பாதாளம் அவளை விழுங்க முயற்சிக்கும். பாதாளத்தின் வாசல்கள் அவளை இறுக பிடிக்க முயற்சிக்கும். அவருடைய ஸ்தானத்தில் நான் சாகட்டும், என் பிள்ளைகள் வாழட்டும். நான் சாகட்டும், தலையில் காயத்தோடு பரிதாபமாய் சாகட்டும். ஏசா 52:14 படி
அந்தகாரம் அடையட்டும் என் முகம், விரும்பத்தக்க ரூபம் எனக்கு இல்லாமல் போகட்டும். என்னை சுமந்து ஆலயங்களாய் உலகில் திகழும் என் அன்பு பிள்ளைகள் பாதாளத்தின் வாசல்களுக்கு அவருடைய நேரம் வரும் வரைக்கும் உட்படவே கூடாது. வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், மரித்தேன், உங்களுக்காக மரித்தேன், ஆலயமாக உங்களை மாற்றிக்கொண்ட உங்களுக்காய் மரித்தேன். ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். பாதாளத்தின் திறவுகோல்கள் என் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா! எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம் நம்முடைய ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா! 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 இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் என்னுடைய சபையை மேற்கொள்வதில்லை, மேற்கொள்ள முடியாது. காரணம், அந்த திறவுகோல் என் கையில் இருக்கிறது. கவலைப்படாதிருங்க, கர்த்தர் திருச்சபையும் காப்பாற்றுவார். பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்ளாமல் காப்பாற்றுவார். ஈசியை திருச்சபையை காப்பாற்றுவார். பாதாளத்தின் வாசல்கள் வாயை திறக்கும் பொழுது அதை மூடும்படி சொல்வார், திறக்காமலேயே அதை மூடுவார். காரணம், திறவுகோல், சாவி அவர் கையில் இருக்கிறது. தனித்தனி ஆலயமாக விளங்கும் உங்களையும் காப்பாற்றுவார். கவலைப்படாதிருங்கள். அவர் இன்று உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். நமக்காக இன்று உயிரோடு இருக்கிறார். ஒரு பழைய பாடலை நாம் கைதட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோமா? யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன, தெரிபட்டன, நொடிய முறிபட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே, வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடுவோம். உயிரோடு இருக்கும் இயேசுவின் மார்பில் உங்களை நான் ஒப்படைக்க விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் யாவரும் எழுந்து நிற்போமா? ஜெபிக்க போகிறேன். ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். தயவு செய்து சிறிது நேரம் தாமதமாய் இருந்து போங்கள். அவசரப்பட்டு இந்த முக்கியமான நேரத்தை, ஆசீர்வாத நேரத்தை அலட்சியம் பண்ணாதிருங்கள். இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் இனி திரும்பி வருவதில்லை. இயேசு இப்பொழுது இறங்கி வருவார். இயேசு இறங்கி வருவார். இந்த திருச்சபை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆலயமாக இருக்கும் உங்களையும் தனித்தனியே ஆசீர்வதிப்பார். அதற்காக அவரிடம் நான் போராடி சாப்பிடாமல் உபவாசம் இருந்து ஜெபித்து வந்திருக்கிறேன். 2 நாட்கள் உங்களுக்காய் புலம்பி இருக்கிறேன். இயேசு சொன்னார், நான் வருவேன், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று என்னிடம் சொல்லி இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கவலைப்படாதிருங்கள். உங்கள் சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். உள்ளத்தில் அவர் வசிப்பது உண்மைதான். ஆனால் உங்கள் சரீரத்தையும் தன் ஆலயம் என்று தான் அழைக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஐயா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஐயா, ஆத்மாவில் நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆவியின் நிறைவை பெற வேண்டும் ஐயா, என் சரீரம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது ஐயா, நான் சுகமடைய வேண்டும் ஐயா என்று விரும்புகிறவர்கள் தயவு செய்து உங்கள் மார்பில் உங்கள் கரங்களை வைப்பீர்களா? சபையின் நாயகன் இயேசு கிறிஸ்து இப்பொழுது வருவார். உங்கள் கரங்கள் மீது தன் கரங்களை வைப்பார். நொறுங்கி போன கரங்கள், ஆணியின் காயம்பட்ட கரங்கள்,
அந்த கரங்களை வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நீர் சொன்னதை தவறாமல் பிரசங்கித்திருக்கிறேன். நீர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்லி இருக்கிறேன். இப்பொழுதும் தகப்பனே, நீர் வந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனி ஆசீர்வதிப்பீர் என்றும் நான் சொல்லி இருக்கிறேன். நீர் சொன்னதை நான் சொல்லி இருக்கிறேன். கருணாகரனே, இவர்கள் ஒவ்வொருவரும் சாதாரண மக்கள் அல்ல, இவர்கள் உம்மை சுமந்து தெரிகிற ஆலயங்கள், உம்முடைய ஆலயம் அப்பா, நீர் வாழும் ஆலயம். இதை நினைத்தருளும், நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும், இப்பொழுது நினைத்தருளும். என் தகப்பனே, அவளுடைய உள்ளத்தில் அடைத்து வைத்திருக்கிற கவலைகளை, பாரங்களை, துக்கங்களை தயவு செய்து கண்ணோக்கி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த துக்கங்கள் மீது உம்முடைய கரம் இப்பொழுது படட்டும், படட்டும் ஆண்டவரே, படட்டும். அவளை பயமுறுத்துகிற, திகில்படுத்துகிற அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேரோடு சபிக்கிறேன், வேரோடு சபிக்கிறேன். 2 தரம் செத்து வேரற்று போன மரம் என்று வேதம் சொல்கிறது போல இந்த பிரச்சனைகள் 2 தரம் சாகட்டும், வேரிலே சாகட்டும், வேரற்று போகட்டும், அவைகள் வாடட்டும், இந்த பிள்ளைகள் செழிக்கட்டும். நன்றி கருணாகரனே. ஒவ்வொரு மீதும் திருக்கரங்களை வையுமப்பா, ஒவ்வொரு சரீரத்திலும் கைகளை வையுமப்பா. திரளான ஜனங்களை கண்டு அன்று மனதுருகின தேவகுமாரனாகிய எங்கள் கிறிஸ்து இயேசுவே, அன்பின் கரங்களை வையும். ஒவ்வொருவரும் வேறொரு கை என்னை தொடுகிறது என்று இப்பொழுது உணரட்டும் ராஜா. நீர் உணரும்படி செய்யும். ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொரு சரீரத்தின் மீதும் திரு கரங்களை வைத்தருளும், வைத்தருளும் ஆண்டவரே. வேலை செய்யாத உறுப்புகள் இந்த நேரத்திலிருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கட்டும், நேரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கட்டும். எல்லா நோய் கிருமிகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் சபிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் கரம் அந்த நோய்களின் காரணத்தை சபிப்பதாக, நீக்கி போடுவதாக. சுகம் தாரும், சுகம் தாரும் அப்பா, சுகம் தாரும். அன்று சூரியன் அஸ்தமித்த பொழுது உம்மிடத்தில் வியாதியினால் வாடின ஒவ்வொருவரையும் கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைத்தீர், ஒவ்வொரு மீதும் கரங்களை வைத்தவர்களை சுகமாக்கினீர் அப்பா. வையும், வையும் ஆண்டவரே, வையும். பெரியவர்கள் மீது வையும், வாலிபர்கள் மீது வையும், சிறுவர் மீது வையும். அவர்களை குணமாக்கும், குணமாக்கும் ராஜா, குணமாக்கும் இயேசு சுவாமி. பரிபூர்ணமாய் விடுதலை செய்வீராக. உமக்கு நன்றி, கோடாகோடி நன்றி. எல்லா சுத்தாவிகளின் வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறேன். பொல்லாத பிசாசு ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு வெளியே வா என்று உனக்கு நான் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். தேவ குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளை, பில்லி சூனியங்களை, மந்திர தந்திரங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன். அவள் இற்று விழும்படி கட்டளை கொடுக்கிறேன். கருணாகரனே, உமக்கு நன்றி அப்பா. இயேசு ராஜா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துடைத்தருளும் ராஜா. ஐயோ, எவ்வளவு பேருடைய முகத்திலே கண்ணீரை பார்க்கிறேன். என் அப்பா, கண்ணீரை மாற்றும். அன்பு தம்பி ஆண்டனி அருள்நாதர் இயேசுவின் கண்ணீரை இன்று துடைக்கிறார். என் அன்பு சகோதரி எஸ்தர், கர்த்தர் உனக்கு ஒரு எதிர்காலத்தை தருவார், கவலைப்படாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பிரதர் மால்கோம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் கரம் உன்னை ஆசீர்வதிக்கிறது, கவலைப்படாதிரும். அன்பு தம்பி ஜெயராஜ், கர்த்தர் நிச்சயம் உனக்கு ஒரு வேலையை கொடுப்பார், கவலைப்படாதே. ஐயோ, இன்று எல்லா இடத்திலும் இயேசு தன் ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அன்பு மகள் ஜாய், நிச்சயமாய் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய பெயர்களை பார்க்கிறேன், அநேகரை கிறிஸ்து தொடுவதை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். இந்த 41வது ஆண்டு நிறைவை கொண்டாட வந்திருக்கும் நம்மை அவர் என்று நினைத்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி இயேசுப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ராஜா. ஒருவராவது கலங்கின கண்களோடு போகக்கூடாது, ஒருவரோடு வந்த பிரச்சனைகளோடு போகக்கூடாது, ஒருவராவது சுவாமி இரத்த கண்ணீரோடு போகவே கூடாது. எல்லாவற்றையும் மாற்றி ஆனந்த கண்ணீரை கொடுத்து அனுப்பும். உமக்கு நன்றி, கோடாகோடி நன்றி. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. இன்னும் இயேசு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்,
என்று கேட்டு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். கவலைப்படாதீர்கள். அவருக்கு நன்றி மாத்திரம் செலுத்துவோம். ஒரு வினாடி, ஒரே ஒரு வினாடி நம்முடைய கரங்களை நாம் மார்பிலே வைத்திருக்கிறோம் அல்லவா, அதே கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்துவோம். இயேசு என்னை தொட்டிருக்கிறார், இயேசுவின் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், இயேசுவின் கண்ணீரை துடைத்திருக்கிறார், இயேசு நோய்களை மாற்றி இருக்கிறார், என் கடன் தொல்லையை மாற்றி இருக்கிறார், எனக்கு குடியிருக்க வீடு தருவார், குழந்தையற்ற எனக்கு ஒரு குழந்தை தந்திருக்கிறார், என் கடன் பிரச்சனை மாற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வினாடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்முடைய பேராயர் எஸ்ரா சர்மர்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய போதகர்களை ஆசீர்வதிப்பார், சபையின் மக்களாகி உங்களை ஆசீர்வதிப்பார். இதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அவருக்கு நன்றி, கோடாகோடி நன்றி.